வணக்கம். சேலம் இமயநாதன் யூடியூப் நேயர்களே, இன்னைக்கு முருங்கை சூப்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் வெட்டிருந்தோம். நல்லா சிலுசிலிப்பாக புதுசாக புது இலையாக வந்திருக்குது. அதெல்லாம் தான் எடுத்து நம்ம இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறோம். அதில் பூச்சி கீச்சி எதுவும் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் பார்த்து உடச்சி வாங்க சமையல் கட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே நம்ம அதை சுத்தம் பண்ணி உடச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நுணுக்கமாக இலை உள்பட எல்லாமே களைய தேவையில்லை. சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிட்டா போதுமானது. வாங்க என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளிங்க, அதை வெட்டி வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, வெள்ளைப்பூண்டு ஒரு 3 அல்லது 4 எடுத்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூனு, பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஒரு 10 நிமிஷமாவது. சீரகம் அரை ஸ்பூனு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை கழுவி குக்கரில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு மேலே கொண்டு அந்த வெங்காயம் எல்லாமே தக்காளி உள்பட எல்லாமே குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே எடுத்து அதை வடிகட்டி வச்சிடலாம். தண்ணி இருத்து வச்சிடலாம். தண்ணி இருத்ததை ஆற விட்டுறலாம். மிக்சியில் போட்டு ஆறுனதை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா கூலாக நைஸாக அரைச்சி அந்த வடிகட்டின தண்ணியில் கலந்துடலாம். பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கலந்துட்டா முருங்கை சூப்பு ரெடி. ஓகே நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.